மிருகசீரிஷம் மேம், இந்த நட்சத்திரக்காரர்களுக்கான குணாதிசயம் எப்படி மேம் இருக்கும்? நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அவங்க வாழ்க்கையில அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எப்படி மேம் இருக்கும்? கன்ஃபியூஷன்னா இது விடைப்பெற்ற நட்சத்திரம்ல 2வது நட்சத்திரமா சொல்லப்படுது. ஏன்னா ரிஷபத்திலையும் நட்சத்திரம் இருக்கும், மிதுனத்திலும் நட்சத்திரம் இருக்கும் மிருகசீரிஷம். இதோட குணாதிசயம் வேற மாதிரி இருக்கும், அதோட குணாதிசயம் வேற மாதிரி இருக்கும். ரிஷபத்துல இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்க ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா லக்ஸரியாக ட்ரெஸ் பண்ணணும், பிராண்டடாக போடணும், பிராண்டடாக சாப்பிடணும், பிராண்டடாக ஜாலியாக பேசணும், ரொம்ப லக்ஸரியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. திருவாதிரையில் இருக்கும்போது எப்படி இருப்பாங்கன்னா புத்தியை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. மிருகசீரிஷம் பார்க்கும்போது ரொம்ப டெரர் மனிதன்லாம் சிலர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, பார்க்கும்போது வில்லியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பயங்கரமாக இருக்கும். ஆனால் அவங்க கிட்ட பேசும்போது குழந்தையா இருப்பாங்க, பார்க்க தான் அப்படி இருப்பாங்க. ரொம்ப வந்து சென்சிபிள் பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப சென்டிமெண்டல் பர்சனாகவும் இருப்பாங்க, ரொம்ப அட்ராக்ஷன் வைப்பாங்க, ரொம்ப பாசம் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அவங்க நடுவில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாசம் அவங்களே போட்டு உடைச்சிருவாங்க, ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக உடைச்சிருவாங்க. மிருகசீரிஷம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாதிரி கம்பீரமான நட்சத்திரம். திருமண வாழ்க்கை மட்டும் ஆல்வேஸ் டேமேஜான நட்சத்திரம் மிருகசீரிஷத்துக்கு. ஏன் அப்படின்னா செவ்வாயோட நட்சத்திரம், செவ்வாய் சுக்கிரன் சேரும் போது என்ன ஆகும்னா அங்கே எல்லாமே இருக்கும், ஆளுமை திறனும் ஜாஸ்தி இருக்கும், விட்டு கொடுத்து போக மாட்டாங்க, மைண்ட் வந்து ஒரு கிளாரிட்டி மைண்டாகவே இருக்காது, டபுள் மைண்டடாகவே வந்து சில விஷயத்த யோசிச்சு பண்ணும்போது நல்ல விஷயத்த தப்பாக பண்ணுறாங்க, தப்பான விஷயத்துக்காக ரொம்ப பயந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக டேமேஜ் பண்ணுறாங்க. சரி, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக செய்யணும், அவங்கள கவனமாக கையாளவும் செய்யணும். நம்ம இவங்களுக்கு வந்து வேலை மாற்றம் வந்து அடிக்கடி நடக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டே இருக்கும் வேலை விஷயத்துல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா? ஆமா, அதான் சொன்ன, டபுள் மைண்டடா இருப்பாங்க. நல்ல விஷயம் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு இருக்கும், ஆனா இவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, எதையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. இவங்களுக்குள்ள ஒரு ரிசர்வ்டா வச்சிருப்பாங்க, இவங்களோட பிரைவசி நிறைய விஷயத்த போட்டு வச்சுப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது யாரையாவது நம்பணும். இப்போ வாழ்க்கையில யாரையும் ஒருத்தரையாவது ஜென்யூனா நம்பணும். இவங்க யாரையும் நம்பவும் மாட்டாங்க, நம்பிக்கையும் வைக்க மாட்டாங்க, எதையும் சொல்லவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வேலை ஆகும்போது மட்டும் நீ போய் இந்த மிதுனத்துல இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் என்ன பண்ணா, அது வேலை ஆகணும்னா மட்டும் ஏதாவது கேட்கும். மற்றவங்க செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஆனா ரிஷபம் அப்படி பண்ணாது, என்ன நம்பாது யாரையும். வெளியில பார்க்கும்போது ஜாலியா அதெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும், டெரராகவும் இருக்கும், ஆனா நம்பிக்கையா யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் செய்யாது. அதனாலதான் அவங்களுக்கு நிறைய ஸ்டடியான ஒரு விஷயம் எதுவுமே அமையாது.